புனித அல்போன்சா அம்மாவிற்கு அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் 2008ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோட்டாறு மறை மாவட்டம், மார்த்தாண்ட மறை மாவட்டம், தக்கலை மறை மாவட்டம் ஆகிய 3 மறை மாவட்டங்களும் இணைந்து விழாவை கொண்டாடின. புனித அல்போன்சா அம்மாவிற்கு புனித பட்டம் வழங்கும் விழாவை நினைவூட்டும் வகையில் இந்த விழா மிக சிறப்பாக அமைந்தது. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை 3 மறை மாவட்ட பொறுப்பாளர்களும் செய்திருந்தனர். இந்த நிகழ்வானது நவம்பர் மாதம் 8ஆம் நாள் 2008ஆம் ஆண்டு நடைபெற்றது. எங்கள் ஆண்டவரே, எங்கள் இறைவா, நரக வாயில்களுக்கு எதிராக நீர் திருசபையோடு செய்த வாக்குறுதியை உறுதிப்படுத்தி அருளும். உண்மையான விசுவாசத்திற்கு களங்கம் வருத்தும் எல்லா தப்பறைகளையும் முறியடித்தருளும். உம்முடைய மகிமை மிக்க திருத்துவத்தின் பெயரால் ஞான ஸ்நானம் பெற்றவர்களுக்கு உம்முடைய கொடைகளை தகுதிக்கேற்ப அளித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாக இறைவா என்றென்றும். ஆண்டவரே, இல்லாமல் இறைவா, வலுவற்ற என்னை உமது கருணையால் வலுப்படுத்தியருளும்.
இந்த இடம் புனிதப்படுத்துவதற்காக A hearty warm good afternoon to each and every one present here. On behalf of the Diocese of Kotar, Marthandam and Takale, we extend a joyous and prayerful welcome to all the devotees of St. Alphonse. Today, we have gathered together jointly to celebrate the saintly celebration of Blessed Alphonse. A great day indeed for all us Catholics of India. How proud we are to have a saint among us, and it makes us exhilarate in happiness. At 2 p.m. today, we are to receive the statue of St. Alphonse and the relics that have been taken to all the important Catholic churches in Kanyakumari Diocese. The statue and relics are from Vinyana. At 2:30, we are to receive our dignitaries of the day, and we will proceed with the celebration of the Holy Mass. The Holy Mass will be followed by the procession of only the archbishops, bishops, and priests with the statue and relics. The statue of St. Alphonse will be placed in the shrine that has been specially erected for it. The relics will be placed in the church. The statue of St. Alphonse and the relics, அருள் which கொடைகளின் were ஆண்டவரே, blessed by உமது 2 பேரிலும் bishops உம்முடைய of ஒரே மகனும் Davinyangam, Bishop Joseph தயாபரமாகிய எங்கள் Palikaparamil ஆண்டவரின் and Bishop சுவாமியாவின் பேரிலும் Joseph Kalanya தூயவரும் will கொடைகளின் be நிறைவுடவுமாகிய received தூய at ஆவியின் பேரிலும் Palekavale, the நாங்கள் Tamil தாழ்த்து Nadu border, by என் Most பெயரை Reverend அழைத்து George வந்தால் Alancherry, நான் Bishop வந்தால் of சீர்வதிப்பேன் Takale, உம் and the வார்த்தையின்படி public, எழுந்தருளி வந்த with great hope பலவீனர்களாகிய and gaiety எங்களையும் உம்முடைய as St. மகிமைக்காக Anthony's நாங்கள் தயார் Church. செய்திருக்கின்ற The இந்த statue இடத்தையும் and the relics were கருணையுடன் then taken to all ஆசீர்வதித்து the churches in புனிதப்படுத்தியருளும் Kanyakumari district, உம்முடைய which பரிசுத்த were ஆவியின் மேல் received with great எழுந்தருள்வாராக enthusiasm by உம்முடைய everyone. ஆட்சியின் அடையாளம் The statue and relics of St. Alphonse will be received here by Reverend Father Jose Muttapparam, செலுத்தும் பலிகளும் a family காணிக்கைகளும் member உம்முடைய of மகிழ்ச்சிக்கும் St. நிறைவுக்கும் Alphonse. எங்கள் கடன்களின் St. பொறுத்தலுக்கும் Alphonse belonged to the எங்களை விட்டு family of இறந்தவர்களின் Muttapparam. காரணமாவதாக It will also jointly be received by the parish council members of St. Alphonse's Church, Mr. P.T. George, Mr. Joyce Jacob, and Mr. James K.O. எப்பொழுதும் The dignitaries will be welcomed at the school campus. After Mass, Most Reverend Peter Fernando, Archbishop of Madurai, will officially declare St. Alphonse's Church as a pilgrim center. மாசத்தின் அடையாளமான சிலுவையின் புகழ்ச்சிக்குமாக இந்த இடம் அர்ச்சிக்கப்படுகையும் புனிதமாக்கப்படுகையும் முத்திரையிடப்படுகையும் செய்யப்பட்டுள்ளது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்றென்றும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது நிறையான சமாதானமும் ஆண்டவராகிய உமது நீடித்த பாதுகாப்பும் மேன்மைமிக்க திருத்தத்தின் நித்திய கருணையும்
புனித இடத்தில் உறைவதாக. உமக்கு வந்தவர்களாகிய கன்னிமரியாவுடையவும் புனிதர்களுடையவும் மன்றாட்டுகளினால் மறைவானதும் வெளிப்படையானதுமாகிய ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும். புனித அப்போஸ்தலர்களுடையவும் குறிப்பாக நம் தந்தையாகிய புனித தோமையாருடையவும் எல்லா இரத்த சாட்சிகளுடையவும் திருச்சபை தந்தையர்களுடையவும் புனிதர்களுடையவும் குறிப்பாக சிறையின் சபை தந்தையர்களாகிய மார் எபிரேமினுடையவும் மார் அதாயினுடையவும் மார் மாரியினுடையவும் மன்றாட்டுகள் எங்களோடு இருப்பதாக. மார் யாக்கோவினுடையவும் மறை சாட்சியான புனித ஜார்ஜியாருடையவும் குறிப்பாக இந்த இடத்தில் வணங்கப்படுக போகின்ற தூய அல்போன்சாவுடைய ஜபங்களும் மன்றாட்டுகளும் தீமையிலிருந்தும் அதனுடைய தீய சக்திகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பதாக. தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும். பாவங்களுக்கு மன்னிப்பும் கடன்களின் ஆசியும் பொழிவாராக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென்.